Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாலியில் கனி செஞ்ச கோடி வேப்புடு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒன்று நான் கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 பச்சை மிளகாலேருந்து 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்து நல்லா வதக்கினா தான் பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் பீசஸை நம்ம ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு போனோடையே நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்காமல் நம்ம இதுக்கு வதக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் சில்லி பவுடர்னால் தனியாத்தூள் ஆட் பண்ண வேண்டாம், அதை மட்டும் சேர்த்தாலே போதும். நான் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல்லோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. வதக்கும் போதே இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். சம்டைம் சிக்கன்லேயே தண்ணி விடும். அது இதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி விடலைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியில் ஆட் பண்ணாமல் நீங்கள் கடாயிலே வச்சு வதக்கணும். இதை இப்போ வதக்க வதக்க உங்களுக்கு அதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான்
ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. ஸோ வந்து எனக்கு கரெக்டாக வந்து சூப்பராக கரெக்டாக வெந்திருந்துச்சு. ஸோ எனக்கு கோடி வேப்புடு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸே போதும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக எதுவும் வாங்க தேவையில்ல. ஸோ இது நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.